அதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய வாழ்க்கையை வாழக்கூடிய காலம் அப்படின்றது ராகு திசை தான் ஃபீட் பண்ணும். உங்களை பொறுத்த வரைக்கும் ராகு திசையில் தான் பெரிய அளவில் வித்தியாசமான மாற்றங்கள் ஒரு பணியில் சேர்றதுக்கும் அதில் பணியிலே பெரிய அளவில் உத்தியோகத்தை பெறுறதுக்கும். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளி திருமண பொருத்தம் அப்படின்றது நம்ம 10 பொருத்த அடிப்படையில் பார்க்குறோம். அதில் துல்லியமாக வருமா அப்படின்னோம்னாக்கா வெறும் நட்சத்திரமோ ராசியோ பொருந்தி வந்தால் திருமணம் பண்ணலாம் அப்படின்றத காட்டிலும் அடுத்து நீங்கள் ஜாதக ரீதியாக உங்களுக்கு எப்படிப்பட்ட அமைப்பு இருக்குது, திருமணம் யாரை நீங்கள் செய்ய முடியும், செய்யலாம் அப்படின்றப்ப செய்யலான்றதை விட இந்த இடத்துல என்னென்னா எப்படிப்பட்ட மன வாழ்க்கை அமையும் அப்படின்றது மட்டும்தான் நம்ம டீட்டெயிலாக இதில் ஆராய்ச்சி பண்ண முடியும். ஆராய்ச்சி பண்ண முடியும் அப்படின்றத காட்டிலும் என்ன ஃபேக்டோ அதை அறிஞ்சிக்கிறது தெரிஞ்சுக்கிறது நல்லது. அதன் அடிப்படையில் பார்க்குறப்ப உங்களுடைய ஜாதக கட்டத்தின் அடிப்படையில் தான் உங்களுடைய மன வாழ்க்கையோட அமைப்பு நிர்ணயமாகும். அந்த மன வாழ்க்கை அமைப்பு எப்படி இருக்கும், ஒவ்வொரு ராசியினர்களுக்கும் எப்படி இருக்கும், ஒவ்வொரு நட்சத்திரத்தின் அடிப்படையில் பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது இது ஃபிக்ஸடு. இதில் ஏதாவது மாறி வருமானாக்க உங்களுடைய மாறி வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஆனால் ஏற்ற இறக்க அமையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னாக்கா அது அந்தந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய திசா புத்தியின் அடிப்படையிலையும் அந்தந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய இடம் எந்த மாதிரியான இடத்துல இருக்காங்க, அப்புறம் என்ன மாதிரியான திசாபுத்தி அட் ப்ரெசண்ட் நடக்குது, அதன் அடிப்படையில் நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்குறப்ப உங்களுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் உங்களுடைய லைஃப் பேர் எப்படி இருக்கும்னாக்கா எப்படி அமையும், அது விருப்பப்படி அமைகிற திருமணமாகவும் இருக்கலாம் அல்லது அரேஞ்சு திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பாகவும் இருக்கலாம். அப்போ விருப்பமாக அரேஞ்சா அப்படின்றது அது பாவங்களை தான் சொல்ல முடியும். பாவங்கள் அப்படின்றது 3ஆம் இடம் ஸ்ட்ராங்காக இண்டிகேட் பண்ணால் 3ஆம் இடம்ன்றது உங்களுக்கு புதன் தான். அவர் ஸ்ட்ராங்காக இண்டிகேட் பண்ணாருனாங்க அதிகபட்சம் அரேஞ்ச் மேரேஜ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். 5ஆம் இடம் ஸ்ட்ராங்காக இண்டிகேட் பண்ணால் 7ஆம் பாவத்தோடு தொடர்பு பெற்றால் உங்களுக்கு காதல் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். 11 சப்போர்ட்னாங்க ஜெயிக்கிறது, அதாவது 3ஆம் பாவம் பேச்சுவார்த்தைன்னு சொல்லக்கூடிய கம்யூனிகேட் பண்ணக்கூடிய தன்மை, தரவு ஒப்பந்தம் மாதிரி, அதாவது ஒரு பெரியவங்களாக பார்த்து வைக்கிறது அல்லது மற்றவங்க தரக்கூடிய தரவுகளின் அடிப்படையில், அதாவது ஜாதகத்தின் அடிப்படையில் நமக்கு வர்ற வாழ்க்கையை சொல்லக்கூடியது 3ஆம் இடம். 5ன்றது உங்களுடைய எண்ணங்கள், சிந்தை, காதல், இந்த மாதிரி ஒரு உங்களுக்குன்னு நீங்களாக க்ரியேட் பண்ணி ஒரு குடும்ப வாழ்க்கையை அமைக்கிறது அந்த 5ஆம் இடம். 7ன்றது தான் உங்களுக்கு உண்டான லைஃப் பேர், அதோட கேரக்டர்னஸை சொல்லக்கூடியது. அவங்க உங்களோட லைஃபுக்குள்ளே வருவாங்களா அப்படின்றது குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடம். அப்போ 2ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 11ஆம் இடம் கனெக்டிவான லவ் மேரேஜ் ஆகும். அதே நேரத்தில் 2ஆம் இடம், 3ஆம் இடம் மற்றும் 7ஆம் இடம், 11ஆம் இடம் தொடர்பு பெற்ற அது அரேஞ்ச் மேரேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். அதுதான் அமைப்பு. ஆனால் என்ன வேணாலும் நம்ம ஆசைப்படலாம். ஆனால் அதுக்குண்டான அம்சம் இருக்கா அப்படின்னு பார்க்குறப்ப நிச்சயமாக அந்த அம்சத்தின் அடிப்படையில் தான் உங்களுக்கு வாழ்வில் தன்மை அமையும். நம்ம எவ்வளோ தான் ஆசைப்படலாம், ஆனால் ஆசைப்பட்ட மாதிரி அமைகிறதுக்கு விதி இடம் கொடுக்காது. அந்த அமைப்பில் பார்க்குறப்போ ஒவ்வொரு ராசிக்காக நம்ம இந்த இடத்துல பார்த்துட்டு வருவோம். இந்த இடத்துல மேச ராசிக்கு அப்படின்னு ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டலாக வரக்கூடிய மேச ராசி 1ஆம் ராசி, அது காலப்புருஷ தத்துவத்துக்கு முதல் ராசியாக அமையுது. இவங்களுக்கு லைஃப் பேர் எப்படி இருக்கும், அவங்களோட நீங்கள் எப்படி, அதாவது சில விஷயங்கள் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டிங்கனாக்கா அந்த லைஃப் அமையிற லைஃப்ன்றது அது விதிக்கு மாறாக உங்கள் லைஃப் அமைகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. உங்களுடைய மதியை சார்ந்து ஒரு வாழ்க்கை அமையுமானாக்கா நிச்சயமாக அமைக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. நீங்கள் விருப்பப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் அமைச்சுக்கிட்டால் கூட அந்த விருப்பப்பட்ட வாழ்க்கை அமைகிறதுன்றது உங்களுடைய மதியை தான் சொல்லுமோ ஒழிய, ஆனால் விதியை சொல்லாது. விதி அந்த விருப்பப்பட்ட வாழ்க்கையிலே நீங்கள் அடையக்கூடிய ஒரு நிம்மதி, ஒரு பீஸ்ஃபுல், அதுக்குள்ளே கிடைக்கிற ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு அல்லது அழுத்தம், மன அழுத்தம், ப்ரெஷரு, டென்ஷன், இதெல்லாமே உங்களுக்கு எப்படின்னாக்கா 7ஆம் இடம் இருக்கக்கூடிய தன்மை தான். இப்போ இதன் அடிப்படையில் பார்க்குறப்ப மேசராசிக்கு அப்படின்னு பார்க்குறப்ப மேசராசிக்கு அதுக்குள்ளே என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குன்றப்ப அஸ்வினி 1, 2, 3, 4 பாதங்கள், பரணி 1, 2, 3, 4 பாதங்கள், கார்த்திகை 1ஆம் பாதம். இந்த 9 பாதங்களும் இந்த 9 பாதங்களும் உள்ளடக்கினது மேசராசி. அப்போ மேசராசிக்கு நேர் எதிர்பாவம் 180 டிகிரியில் என்ன ராசி இருக்கோ அதோட தன்மை கிடக்கூடாது. அதாவது உங்களுடைய ராசி அதிபதி இந்த இடத்துல என்னன்னாக்கா லக்னமோ ராசியோ ரெண்டையும் ஒன்றாவே கன்சிடர் பண்ணிக்குவோம். இந்த இடத்துல மேஷம் அப்படின்றது லக்னமாகவும் ராசியாகவும் நம்ம கன்சிடர் பண்ணிக்குவோம். அப்படின்றப்ப உங்களுக்கு எப்போயுமே
லக்னாதிபதி வீக்குனாக்கா ஐ மீன் லக்னத்திற்கோ ராசிக்கோ, அப்போ ராசின்றது மேச ராசி. மேச ராசிக்கு ராசி அதிபதி யாருனாக்கா செவ்வாய். செவ்வாய் போய் எந்தெந்த இடங்களில் இருந்தால் நீங்கள் வீக் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப உங்களுக்கு 3ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம். அப்படின்றப்ப அந்த உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் மிதுனத்திலேயோ கன்னியிலையோ விருச்சிகத்திலேயோ மீனத்திலையோ இருந்துச்சுன்னு வச்சுங்க, நீங்கள் கம்ப்ளீட்டாக உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ட்டுன்றது சுத்தமாக இருக்காது. நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் சர்வேல் பண்ணி நீங்கள் அடுத்தவங்க உழைச்சா கூட அதுக்குண்டான ஒரு கிரெடிட்டு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. எப்போயுமே ராசியாதிபதி லக்னாதிபதி வலிமை இருந்தால் தான் சும்மா சின்ன சின்ன விஷயங்களுக்கே பெரிய பெரிய பாராட்டுதல்களும் பெரிய பெரிய பரிசு பொருட்களும் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பெரிய வெற்றிகள் பெற்றவனாக இந்த சமூகம் கருதும். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா, உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் போய் மிதுனத்திலேயோ கன்னிலேயோ விருச்சிகத்திலேயோ மீனத்தில் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எவ்வளோ தான் உழைச்சா கூட அந்த உழைப்புக்கு உண்டான பலன் அடுத்தவங்களுக்கு தான் போய் சேரும். அடுத்தவங்களுக்கும் நீங்கள் ஹிடன் பர்சனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ தான் ஹார்ட் ஒர்க் பண்ணால் கூட, எவ்வளோ தான் நீங்கள் எஃபர்ட் போட்டால் கூட அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகாது. இது பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம். அதே நேரத்தில் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் அப்படின்றது 7ஆம் அதிபதி யார்? சுக்கிரன். சுக்கிரன் உங்கள் ராசி அதிபதி செவ்வாயோட சுக்கிரன் பலகீனமாக இருந்தார்னு வச்சுங்க, நீங்கள் பலம் பெற்ற மனிதராக இருப்பார். நேச்சுரலாகவே பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரனும் செவ்வாய் பகைப்பெற்ற கோள்கள் தான். செவ்வாய்க்கு சுக்கிரன் பகை, சுக்கிரனுக்கு செவ்வாய் பகை இந்த இடத்துல. ஆனால் எப்போயுமே 7ஆம் அதிபதி பகைப்பெற்ற தன்மையில் தான் இருப்பாங்க எல்லா ராசிக்குமே. அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் சுக்கிரன் அப்படின்றது கிட்டத்தட்ட 2 பேருமே நேர் எதிர் தான். பட் அந்த இடத்துல யார் உங்களுக்கு மிகப்பெரிய அனுகூலமான பலன்களை தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பார்க்குறப்ப அந்த சுக்கிரன் நிற்கக்கூடிய ஸ்டார். சுக்கிரன் நிற்கக்கூடிய ஸ்டார் அப்படின்றது காட்டிலும் 7ஆம் பாவாதிபதி யார்? சுக்கிரன். 7ஆம் இடத்துல யாரோட சாரத்தில் அந்த சுக்கிரன் இருக்கக்கூடாது அப்படின்றப்ப உங்களுக்கு அதிகபட்சம் 8ஆம் இடத்துலையோ 6ஆம் இடத்துலையோ 12ஆம் இடத்துலையோ 3ஆம் இடத்துலையோ இருக்கக்கூடாது. ஒன்று, அதாவது சுக்கிரன்றது உங்களுக்கு 3ஆம் இடத்துல, அதாவது எப்படி உங்களுடைய லக்ன ராசியை சொன்னனோ யார்? செவ்வாய் 3, அதாவது மிதனம் கன்னி விருச்சிகம் மீனத்தில் இருக்கக்கூடாதோ அதே மாதிரி சுக்கிரன் உங்களுக்கு 3ஆம் இடத்துலையோ 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னிலையோ 8ஆம் இடம்னு சொல்லக்கூடிய விருச்சிகத்திலையோ 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்தில் இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் யார் அதிகமாக வலிமை பெறணும் அப்படின்னம்னாக்கா உங்களுக்கு நல்ல வாழ்க்கை, ஏர்லியரான வாழ்க்கை, ஒரு திருமணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னம்னாக்கா செவ்வாய் உங்களுக்கு 7, 8 பாவங்களில் ஆட்கொள்ளாமல் இருந்தால் போதும். அப்போ மற்ற பாவங்களில் இருந்தாருனாக்கா மிகப்பெரிய அளவில் அனுகூலமான பலன் இருக்கும். யாருக்குனாக்கா அஸ்வினி 1 மற்றும் 2 நட்சத்திரக்காரங்களுக்கு மட்டும். செவ்வாய் பலமான தன்மையில் இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு ஏர்லி மேரேஜ் ஆகும். செவ்வாய் பலகீனமான தன்மையில் இருந்தாருனாக்கா, அதாவது உங்களுக்கு அஸ்வினி 1 மற்றும் 2 நட்சத்திரக்காரங்களுக்கு பலகீனமான தன்மையில் செவ்வாய் இருந்தாருனாக்கா உங்களுக்கு லேட் மேரேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்போ, அல்லது திருமணங்கள் தடைப்பட்டு போகிறதுக்கான வாய்ப்போ, அல்லது திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் நஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் அடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே நேரத்தில் அஸ்வினி 3, 4 மற்றும் பரணி 1, 2 பாவங்கள் அந்த நட்சத்திர பாதங்களில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சுக்கிரன் மற்றும் ராகு தான் மிகப்பெரிய மேஜர் ரோல். அப்போ உங்களுக்கு ராகு கெடாத தன்மையில் இருக்கணும், அதே மாதிரி சுக்கிரன் கெடாத தன்மையில் இருக்கணும். அவருக்கு எப்படின்னாக்கா சுக்கிரன் மற்றும் செவ்வாய் அஸ்வினி 1, 2 நட்சத்திரக்காரர்களுக்கு. ஆனால் இந்த இடத்துல அஸ்வினி 3, 4 மற்றும் பரணி 1, 2 நட்சத்திரக்காரங்களுக்கு ராகு முக்கியமாக பார்க்கணும். அதுவும் ஏன்னாக்கா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நீங்கள் 40 ஏஜ் ஆயிடுச்சு, நீங்கள் அஸ்வினி 1, 2 பாதங்களில் பிறந்திருந்தீங்கன்னா, 1ஆம் பாதத்தில் பிறந்தீங்கன்னா உங்களுக்கு 50 வயசுலேருந்து தான் ராகு திசை ஸ்டார்ட் ஆகும். ராகுன்றது ஒரு முக்கியமான ரோல் இந்த மேச ராசிக்காரர்களுக்கு. ராகு திசையோ ராகு பற்றியோ அதிகபட்சம் பரணியில் பார்க்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 40 வயசுலேருந்து ராகு திசை ஸ்டார்ட் ஆகிடும். ராகு திசை மிகப்பெரிய ஒரு ரெவல்யூஷன் உங்கள் லைஃப்பில் க்ரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதிகபட்சம் நெகட்டிவ் தன்மைகள் பூராமே என்னன்னாக்கா ராகு கெட்டு போயிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நட்சத்திரம் உங்கள் ராசிக்கு ராகு கெட்டு போயிருந்தால் மட்டும், கெட்டுனாக்கா ராகு உபஜய ஸ்தானங்களில் இருக்கிறது மட்டும்தான் நல்லது. அப்போ 3, 6, 10, 11 இருந்தால் மட்டும்தான் ப்ளஸ்ஸு. மற்ற பாவங்களில் இருந்தாருனாக்கா அது தொடர்புடைய விஷயங்களில் மிகப்பெரிய அளவில் கடுமையான தோஷங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குவாங்க. எப்போனாக்கா 40லேருந்து 60 வயசுக்கு வரைக்கும். அடுத்து கார்த்திகை 1ஆம் பாதம் அப்படின்றது கிட்டத்தட்ட உங்களுக்கு குருவோட தன்மை தான் எடுத்துக்கணும். இந்த இடத்துல குரு அப்படின்றதும் குரு கெடாமல் தன்மையில் இருக்கணும். ஏன்னாக்கா உங்களுக்கு மேசராசியை பொறுத்த வரைக்கும் குருன்றது யோகர், அதாவது பாக்கியாதிபதியும் அவர் தான், விரையாதிபதியும் அவர் தான். அவர் கெடாமல் இருக்கிறது பெஸ்ட்டு. ஆனால் கார்த்திகை 1ஆம் பாதம் இருக்கவங்களுக்கு மட்டும் குரு மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு
பார்க்க வேண்டிய கோள்களாக இருக்கும். குருவோட தன்மை மட்டும்தான் கேரக்டரை உங்களுக்கு, அதாவது எதிர்பாலின தன்மை, அதாவது உங்களுடைய லைஃப் பார்ட்னர் எப்படிப்பட்ட கேரக்டரில் இருப்பார் அப்படின்றத பார்க்கக்கூடிய தன்மை. பரணி 3-4 பாதங்கள்ன்றது கிட்டத்தட்ட நேர்வே குருவை தான் குறிக்கும். குருன்றது கிட்டத்தட்ட பரணி 3-4 மற்றும் கார்த்திகை 1 நட்சத்திரக்காரங்களுக்கு குருவை தான் எடுத்துக்கணும். நான் ஏன் கார்த்திகை 1 எடுத்தேன் அப்படின்னோம்னாக்க, அந்த குரு எங்கேயாவது ஒரு 3ஆம் பாவத்தை தொடர்புற மாதிரி இருந்தாருன்னா தான் சிக்கல். 3ஆம் பாவம்னாக்க கிட்டத்தட்ட மிதுனத்தில் இருந்தார் குரு அப்படின்னா 9 கூட 3ல் தானே இருக்கான், நல்லா தானே இருக்கணும் லைஃப் அப்படின்னா நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அப்போ இந்த ராகு திசை அப்படின்றது கிட்டத்தட்ட உங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரங்காரங்க 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் பரணி 1-2 பாதங்கள் அவங்களுக்கு வந்து ராகு தசைன்றது மிகப்பெரிய கிட்டத்தட்ட உங்களுடைய ஒரு நியர்பை 40 to 60 ஏஜில் தான் வருது. அப்போ வந்து ராகு திசைன்றது உங்களுடைய உபஜயஸ்தானம்னு சொல்லக்கூடிய 3, 6, 10, 11 ராகு அமைய பெற மட்டும்தான் உங்களுக்கு அதிர்ஷ்டமான யோகங்கள் தரும். மற்ற பாவங்களில் ராகு தொடர்பு பற்றா அப்படின்னம்னாக்க கணவன் வழி மனைவி வழி உங்களுக்கு அதிகபட்சம் ஒரு கெடுது பலன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். அப்போ நீங்கள் ஒரு எப்பயுமே மோரார்லெஸ் என்னன்னாக்கா மேச ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு லைஃப் பார்ட்னர் அப்படின்றது சுக்கரன் இருக்கிற இடம்ன்றது உச்சம் பெற இடம்ன்றது உங்களுடைய 12ஆம் பாவம் தான். அப்போ எப்போயுமே உங்களுடைய லைஃப் பார்ட்னரை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இன்னொன்று உங்களை விட லைஃப் பார்ட்னர் தான் மிகப்பெரிய ஆளுமை பெற்ற சக்தியாக இருப்பார். எனக்கு அவர் தான் ஆட்சி பெற்ற வீடுன்றது 2-7 கூடையவராகவும் இருக்கார் சுக்கரன். மோரார்லெஸ் உங்களுக்கு மேசத்துக்கு அப்படின்னம்னாக்கா சுக்கரன் ரோல் பிளே அப்படின்றது நீங்கள் உங்களுடைய லைஃப் பார்ட்னரை டிபெண்ட் பண்ணி தான் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, மரியாதை அனைத்துமே இருக்கும். உங்களை விட ஆளுமை பெற்ற சக்தியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். உங்களுக்கு சுக்கரன் மட்டும் வீக் ஆகிடக்கூடாது. வீக்குனாக்க அவர் எந்த இடத்துல வீக் ஆகிறாரு, சுக்கரன் இருக்கக்கூடாத இடம் அப்படின்றது 6ஆம் இடம் மட்டும்தான். மற்றபடி சுக்கரன் எந்த இடத்துல இருந்தாலும் அவர் யோகத்தை செய்யக்கூடிய இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னாக்கா சுக்கரன் 6ஆம் இடம்ன்றது அது சம்மந்தப்பட்ட நோய்கள் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதாவது உங்களுக்கு சைக்காலஜிக்கலாக டிஸ்டர்ப் ஆகிறது அன்னியில் உங்கள் ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் நிறைய டிஸ்டர்ப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ சுக்கரன் தான் உங்களுக்கு டிசைடிங் ஃபேக்டர். உங்களை காட்டில் இன்னும் சில கூட ஓப்பனாக சொன்னால் நீங்கள் வந்து உங்களுடைய மனைவி சார்ந்தோ உங்களுடைய கணவனை சார்ந்தோ வாழக்கூடிய நபர் தான். ஏன்னா சுக்கரன் ஆளுமையும் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை. ஏன்னா 7 கூட 12 போய் அயன போகும். அப்போ உங்களுக்கு இன்னும் பொறுப்பற்ற தன்மையில் இருக்கிறதுக்கான வாய்ப்போ சும்மா லக்ன செவ்வாய் ராசி செவ்வாய் அப்படின்றப்ப உங்களுக்குன்னு ஒரு ஹைலைட்டு போல்டுன்றது அதாவது ஒரு பின்தங்கிய நிலைனாக்கா உங்களுக்குன்னு சுய போல்டு இருக்காது. அடுத்தவங்களுடைய இண்டூஸு அதிகமான நேரங்களில் அடுத்தவங்கள நீங்கள் எனக்கு இந்த இடத்துல உங்களுக்கு புதன் திசையோ புதன் புத்தியோ வந்துச்சுனாக்கா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குமானாக்கா இருக்காது. ஆனால் இந்த இடத்துல ராகு திசையில் புதன் புத்தி, அப்போ சூரிய திசையில் புதன் புத்தி, சந்திர திசையில் புதன் புத்தி இதெல்லாமே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னாக்க நீங்கள் பிறப்பு அப்படின்றது கிட்டத்தட்ட அஸ்வினியில் பிறக்கிறப்ப கேது சுக்கரன் கிட்டத்தட்ட 25 வயசு வரைக்குமே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் சூரியன் சந்திரன் செவ்வாய் தான். அப்போ உங்களுக்கான ஆளுமை சூரிய திசையில் கிடைக்குது. உங்களுக்கான உறவுகள் நிலை சொத்துக்கள் வாங்கிறதுக்கான அனுகூலம் சந்திர திசையில் கிடைக்குது. அப்புறமா வரக்கூடிய செவ்வாய் திசை உங்களுக்கான அவமானங்களோ உங்களுடைய அசிங்கங்களோ உங்களுடைய அதிர்ஷ்டங்களோ செவ்வாய் திசையில் கிடைக்குது. பட் உங்களுக்கு அதாவது அஸ்வினியில் பிறந்தவங்களுக்கு கிட்டத்தட்ட ராகு திசைன்றது கிட்டத்தட்ட ஒரு சிக்கல்கள் அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அந்த ராகு திசையில் வரக்கூடிய புதன் புத்தியோ இன்னும் செவ்வாய் புத்தியோ, அதாவது செவ்வாய் புத்தின்றது லாஸ்ட்டில் தான் வரும். அப்போ ராகு திசையில் ராகு புத்தி, அதுக்கப்புறம் வரக்கூடிய புதன் புத்தி இதில் தான் உங்களுக்கு அவமானங்கள் அசிங்கங்கள் நோய்கள் இதெல்லாமே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ அஸ்வினியில் பிறக்கிறவங்களுக்கு ராகு திசையில் வரக்கூடிய புதன் புத்தி மிகப்பெரிய கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி செவ்வாய் புத்தி கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்றபடி பரணியில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதிகபட்சம் உங்களுக்கு வந்து ஏர்லி பீரியட்லேயே இந்த நோய்வாய் சம்மந்தப்பட்ட தன்மைகள் அவமானம் சம்மந்தப்பட்ட தன்மைகள் 40க்குள்ளவே நடந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தின் அடிப்படையில் வரக்கூடிய தன்மைகள் தான் இருக்கும். அதே மாதிரி குரு தசை உங்களுக்கு ஓப்பனிங் தசை, அதாவது சூரிய தசை ஓப்பனிங் தசையாக இருக்கிறப்ப சூரியன் சந்திரன் செவ்வாய் அப்படின்றது கிட்டத்தட்ட 25 வயசுலேயே உங்களுடைய அதிகமான கிட்டத்தட்ட ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் குடும்ப சூழல்லாம் நடந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 25 வயசுலேருந்து 45 வயசில் ராகு தான் டிசைடிங் ஃபேக்டராக மாறுவார். ஏன்னா ஒரு மனிதனுக்கு அப்படின்றது வாழக்கூடிய காலம் ஒரு மகிழ்ச்சியாக, அதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு காலம் அப்படின்றது ராகு தசை தான் ஃபீட் பண்ணும் உங்களை பொறுத்த வரைக்கும். அப்போ கார்த்திகை முதல் பாதத்துலேயோ கார்த்திகை 2ஆம் பாதத்துலேயோ பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் ராகு தான் மிகப்பெரிய டிசைடிங் ஃபேக்டரு உள்ள திசையாக மாறும். அப்போ ராகு உங்களுக்கு கெடாத தன்மையில் இருந்தாருன்னா தான்
கெடாத தன்மை அப்படின்னம்னாக்கா அவர் எந்த மாதிரியான இடங்கள்ல இருந்தால் நல்லது அப்படின்னா 3, 6, 10, 11 உபஜயஸ்தானம்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல இருந்தாருனாக்கா அந்த இடம் தொடர்புடைய விஷயங்களில் ஆதாயங்கள் அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ உங்களுடைய கணவன் வழியோ மனைவி வழியோ மிகப்பெரிய உச்சமான ஒரு பொருளாதார நிலைக்கும் ஒரு ஏற்றமான திடீர் அதிர்ஷ்ட யோகங்கள் அடையிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கும். அப்படின்றப்ப இந்த இடத்துல ராகு திசை தான் முக்கியமான திசை இந்த மேசராசிக்கு. ராகு திசையில் தான் பெரிய அளவில் வித்தியாசமான மாற்றங்கள் ஒரு பணியில் சேர்றதுக்கும் அதில் பணியிலே பெரிய அளவில் உத்தியோகத்தை பெறுறதுக்கும் அதே நேரத்தில் குடும்ப ரீதியில் ஏதாவது நெகட்டிவ் இந்த சுக்கிரனுடைய ஆதிக்கத்தை வச்சு நெகட்டிவ் நடக்கிறதுக்கும் அதே நேரத்தில் உடல் நோய் வர்றதுக்கான வாய்ப்பு அதாவது உடல் நல பலகீனம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதுவும் அந்த பாவங்கள் வந்து சுப பாவங்கள்னு சொல்லக்கூடிய 1, 5, 9 ராகு இருந்துச்சுனாக்க மனோரீதியாக கவலைகள் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அல்லது ஷார்ட்கட்ஸ் மெத்தடு அல்லது ரொம்ப சகிக்கப்பட முடியாத தன்மைகளில் உங்களுடைய லைஃப்பில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ ராகு திசைன்றது ரொம்ப ரொம்ப கவனமான முறையில் கையாளப்பட வேண்டிய திசை. ரொம்ப ரொம்ப நிதானமான இருக்கக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய திசை. அதிர்ஷ்டத்தையும் தரும், அவமானத்தையும் தரும். அந்த மாதிரி தன்மையில் தான் இந்த ராகு திசை உங்களை கிராஸ் பண்ணும். அப்போ நீங்கள் எந்த மாதிரி சூழலில் நம்ம அவேர்னஸாக இருக்கணும், எந்த மாதிரி சூழலில் நம்ம ஒரு மைண்ட் செட்டை வச்சுக்கணும், எதை நம்ம ஃபேஸ் பண்ணணும், எதை நம்ம ஒரு சிந்தனையின் ஓட்டத்தில் எதிர்காலத்தோட தன்மையெல்லாம் நம்ம செயல்படணும், சிந்திக்கணும் அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இந்த ராகு திசையை நீங்கள் அழகாக கீப்பப் பண்ண முடியும். இந்த காணொலி பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கும் பட்சத்தில் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதுக்கு நான் விளக்கம் தரத்துக்கு தயாராக இருக்கேன். மேலும் உங்களுக்கான ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ப்ளஸ் மைனஸ் அல்லது பாசிட்டிவ் நெகட்டிவ் இந்த விஷயங்களை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்கா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் டீட்டெயில்ஸை திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். பண்ணும் பட்சத்தில் எந்த மாதிரியான பேமெண்ட் மோடு இருக்குது அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே சென்ட் பண்ணுறேன். அதை நீங்கள் கீப்பப் பண்ணும் பட்சத்தில் நிச்சயமாக உங்களுக்கான ஜாதகத்தை எப்படிப்பட்ட தன்மையில் உங்களுடைய இன்டர்னல் லைஃப் இருக்கும், எக்ஸ்டர்னல் லைஃப் இருக்கும், உங்களுடைய டிக்னிட்டி லைஃப் இருக்கும் அப்படின்றத டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. நன்றி, வணக்கம்.